Hi friends, welcome to Horse Place Kovai. இன்னைக்கு நம்ம ஹார்ஸ் கலர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஹார்ஸ் கலர்ஸை வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் அவங்களோட ஓன் லாங்குவேஜில் குறிப்பிடுவாங்க. நம்ம ஆங்கிலத்தில் வந்து பொதுவாக எப்படி குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹார்ஸ் கலர்ஸ் வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா பேஸ் கலர், டைலூட்டட் கலர், பேட்டர்ன், ரேர் கலர்ஸு. இந்த 4 பிரிவுமே பார்த்தீங்கன்னா 2 பேஸ் பிக்மெண்ட்ஸ்லேருந்து வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட். இப்போ நம்ம பேஸ் கலர்ஸ்ல வந்து ஒரு 4 கலர் இருக்கு. பே, பிளாக், செஸ்னட்டு, ப்ரௌனு. பேலையும் பார்த்தீங்கன்னா பே, டார்க் பே. பே கலர் அப்படிங்கிறது அதனுடைய உடம்பு பகுதி ஃபுல்லாகவே ப்ரௌனாக இருக்கும். அதனுடைய மேல், டெயில், கால் பகுதி வந்து பிளாக்காக இருக்கும். நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து கருங்கால் குமைத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ். பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு பகுதி ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்துச்சுன்னா அது வந்து பிளாக் கலர். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா செஸ்னட். செஸ்னட் அப்படிங்கிறது ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும். அதனுடைய மெயின் டெயில் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செஸ்னட் கலர். செஸ்னட்ல செஸ்னட், லெவர் செஸ்னட் 2 இருக்குது. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரௌன். ப்ரௌன் வந்து உடம்பு பகுதி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரியே இருக்கும். அதனுடைய பக்கவாட்டு பகுதியும் மசில் பகுதியும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கலர் பேர் வந்து ப்ரௌன் கலர். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து டைலூட்டட் கலர்ஸ். டைலூட்டட் கலர்ஸ்ல 4 கலர்ஸ் இருக்கு. பலோமினோ, பக்ஸ்கின், டன், கிரீம் கலர். பலோமினோ அப்படிங்கிறது அதனோட உடம்பு பகுதி ஃபுல்லாவே கோல்டன் கலர்ல இருக்கும். மேனு டெய்லும் ஒயிட் கலரா இருக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பக்ஸ்கின். பக்ஸ்கின் அப்படிங்கிறது அதனுடைய பாடி ஃபுல்லா எல்லோயிஷ் கலர்லயோ இல்ல கோல்டன் கலர்லயோ இருக்கும். மேனு டெய்லு கால் பகுதி பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். நீங்க பே கலரை டைலூட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கலர் பேர் வந்து பக்ஸ்கின். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டன் கலர். டன் கலர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சாம்பல் நிறத்துலயும் அதனுடைய உடம்பு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு டோர்சல் ஷேப் மார்க் இருக்கும். அது போக அங்கே சின்ன அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஃபேடான மாதிரி மார்க்கிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கலர்ஸ் பேர் வந்து டன் கலர். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிரீம் கலர். கிரீம் கலர் அப்படிங்கிறது உடம்பு பகுதி ஃபுல்லாக கிரீம் கலராகவும் ஒயிட் கலராகவும் இருக்கும். அதனுடைய ஸ்கின் பிங்க் கலராகவும் இருக்கும். கண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கலர் பேர் வந்து கிரீம் கலர். நம்ம பார்க்குறது பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்ல 4 பேட்டர்ன் இருக்கு. கிரே, ரோன், பின்டோ, ஆப்பலோசா. கிரேல பார்த்தீங்கன்னா குதிரை பிறக்கும் போது பே டார்க் பே கலர்ல இருக்கும். 4 அடியில் அது வளரும் போது ஒயிட்டா சேஞ்ச் ஆயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிரே பேட்டர்ன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோன். ரோன் அப்படிங்கிறது பேஸ் கலர் பே, பிளாக், ப்ரௌன் இந்த 4 கலர்லையுமே நீங்க ஒயிட் ஹேர் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து ரோன் பேட்டர்ன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்டோ. பின்டோ அப்படிங்கிறது இந்த 4 பேஸ் கலர்லையுமே ஒயிட் பேச்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பின்டோ. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அப்பலூசா. அப்பலூசா அப்படிங்கிறது ஸ்பாட்டட் மார்க்கிங்ஸ் இருக்கும். எப்படின்னா சிறுத்தை புலி மாதிரி எப்படு மாதிரியோ இல்லை ஸ்னோ பிளேக் மாதிரியோ இந்த ஸ்பாட்டட் மார்க்கிங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அப்பலூசா. பார்க்குறது வந்து ரேர் கலர்ஸ். ரேர் கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில்வர் டேப்பிள், சாம்பைன், பிரிண்டில், குருலா. சில்வர் டேப்பிள் அப்படிங்கிறது டார்க் பேவோ டார்க் ப்ரௌனாவே இருக்கும். அதனுடைய மெயின் டெயில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கும். அது வந்து சில்வர் டேப்பிள் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாம்பைன். சாம்பைன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல ரொம்ப ஷைனிங்காகவும் எல்லோயிஸும் கலந்த மாதிரி இருக்கும். அதனுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா பிளாக்கா இல்லாமல் லைட் பிளாக்கோ இல்லை ப்ரௌனாவோ இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சாம்பைன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிண்டில். பிரிண்டில் அப்படிங்கிறது அதனோட உடம்பு பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ரொம்ப ரேரான ஸ்ட்ரைப் மார்க் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பிரிண்டில். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா குருல்லா. குருல்லா அப்படிங்கிறது இப்போ ஒயிட் டோன்லேயோ இல்லை கிரே டோன்லேயோ இருக்கும். அங்கங்கே பிளாக் டாட்ஸ் இருக்கும். நம்ம லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஈச்சம்பள்ளி சப்ஜா அப்படிம்பாங்க. இந்த கலர் வந்து குருல்லா. இது ரொம்ப ரேரான கலர்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த கலர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, கண்டிப்பா இது இல்லாம நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் பெரும்பான்மையா இருக்கிற ஹார்ஸ் கலர்ஸை பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்குறோம். ஹார்ஸ் கலர்ஸை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். தொடர்ந்து ஹார்ஸை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். ஓகே, பாய்.